அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஷஅபான் மாதத்துடைய 15வது நாளுக்கு அல்லது அதன் இரவுக்கு ஏதாவது சிறப்புகள் மார்க்கத்திலே இருக்கின்றனவா என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். உண்மையிலே இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீத்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீதும் இதற்கு கிடையாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு ஹதீதில் மாத்திரம் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கிறது. சில அறிஞர்கள் அந்த ஹதீதை அது பல வழிகளால் வந்திருக்கிறது என்பதை வைத்து அதனை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த ஹதீதை நாம் நுணுக்கமாக ஆய்வு செய்கிற பொழுது, குறிப்பாக அந்த ஹதீதை நுணுக்கமாக ஆய்வு செய்த, நுணுக்கமாக ஹதீஸ்களில் இருக்கக்கூடிய பிழைகளை கண்டறியக்கூடிய அறிஞர்களான இமாம் அபு ஹாத்திம், அதே போன்று இமாம் தாரகுத்னி போன்ற அறிஞர்கள் இது பலவீனமானது, அதோடு சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட முக்கியமான அறிவிப்புகளை குறித்து அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது என்ன ஹதீஸ் என்றால், 15வது அந்த இரவிலே ஒரு முஷ்ரிக், அதே போன்று மற்றவர்களோடு பகைமை பாராட்டக்கூடிய ஒருவர், இவர்கள் இருவரையும் தவிர உள்ள ஏனையவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது என்பதுதான் அந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை நாங்கள் ஒரு வாதத்திற்கு சரியென்று வைத்து கொண்டாலும் இந்த ஹதீஸிலே அந்த இரவிலே பாவமன்னிக்கப்படுகிறது என்பதை மட்டும்தான் நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, அந்த இரவுக்கன்று விசேஷமான எந்த ஒரு தொழுகையும் அங்கே சொல்லப்படவில்லை, அல்லது அந்த நாளிற்கன்று விசேஷமான எந்த ஒரு அமலும் அல்லது விசேஷமான எந்த ஒரு சிறப்பும் இந்த ஹதீஸிலே கிடையாது. என்றாலும் இந்த ஹதீஸை சிலர் சரிகாண்கிறார்கள். சரிகாண்பவர்களிடத்திலும் கூட இந்த ஹதீஸை வைத்து நாம் புதிய ஒரு இபாதத்தை, ஒரு அமலை மார்க்கத்திலே நாம் உருவாக்கிவிட முடியாது. இது அல்லாமல் வேறு எந்த ஒரு சிறப்பும் இந்த நாளுக்கு அல்லது இந்த இரவுக்கு கிடையாது. அதிகமானவர்கள் ஆதாரமாக காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதிலே நீங்கள் அந்த இரவில் நின்று வணங்குங்கள், அந்த பகலில் நீங்கள் நோன்பு பிடியுங்கள் என்று இருக்கிறது. ஆனால் இந்த ஹதீஸ் மிக பலவீனமான ஒரு ஹதீஸ். ஏனென்றால் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே அபூபக்கர் இப்னு அபி சப்ரா என்கின்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவரை முற்கால ஹதீஸ்கலை அறிஞர்கள் மிகவுமே பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை தொகுத்து சொன்ன இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவரை அறிஞர்கள் இட்டுக்கட்டக்கூடியவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவுக்கு விமர்சனம் செய்திருக்கிறார்கள். எனவே இவர் பலவீனமான இட்டுக்கட்டான செய்திகளையும் நல்லவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர். எனவே இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கும் ஹதீஸை நாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஷஅபான் மாதத்துடைய இரவுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட சிறப்பும், அதாவது எந்த ஒரு புதிய ஒரு அமலும் அங்கே கிடையாது, வித்தியாசமான ஒரு அமலும் கிடையாது. பொதுவாக எல்லா நாட்களிலும் நாங்கள் செய்கின்ற அமல்கள் தான் அந்த இரவுக்கு இருக்கிறது. அதே போன்று அதன் பகலுக்கும் எந்த ஒரு வித்தியாசமான அமலும் கிடையாது. அதனுடைய பகலிலே நாங்கள் நோன்பு நோட்கலாமா என்று கேட்டால், அது ஷஅபான் மாதத்துடைய 15வது நாள், பராஅத்துடைய நாள் என்பதற்காக அதிலே நாங்கள் நோன்பு நோட்க முடியாது. அந்த நாள் ஷஅபான் மாதத்தின் ஒரு நாள் என்ற அடிப்படையிலே ஒருவர் நோன்பு நோட்க விரும்பினால் அவர் அதிலே நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அவருக்கு அந்த நாளில் தான் நோன்பு நோட்பதற்கு வசதி ஏற்படுகிறது என்றால் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். அல்லது அது ஒரு திங்கட்கிழமையாக வியாழக்கிழமையாக இருக்கும் பொழுது திங்கள் வியாழன் நோன்பு நோட்பவர்களுக்கு அதிலே நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். அல்லது அது ஐயாமுல் பீத், அதாவது வெள்ளை நாட்கள். எங்களுக்கு தெரியும் மார்க்கத்திலே 13, 14, 15 நாட்களிலே நோன்பு நோட்கலாம். அந்த அடிப்படையிலே ஒருவர் அந்த நாளிலே 13, 14, 15
இடம்பெறுகிற 15வது நாள் வெள்ளை நாட்களில் ஒரு நாள் ஐயாமுல் பீதிலே ஒன்று என்பது அடிப்படையிலே நோன்பு நோற்றால் அதுவும் தவறில்லை. அது அல்லாமல் அந்த நாளுக்கண்டு தனியான சிறப்பு இருக்கிறது என்று நாம் கருதி அந்த நாளில் நோன்பு நோட்பது கூடாது. இது மார்க்கத்திலே அறியப்படாத ஒரு விடயம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலோ நபி தோழர்களுடைய காலத்திலோ இப்படியான ஒரு வணக்கம் அங்கே நடக்கவில்லை. எங்களுக்கு தெரியும், இன்று இந்த நாளிலே மார்க்கத்திலே இல்லாத நிறைய பிதாத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாளிலே விசேஷமாக சிலர் யாசீன் ஓதுவார்கள், விசேஷமாக இந்த நாளிலே ரொட்டி சொட்டு கொடுப்பார்கள். எனவே இதெல்லாம் மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இது பிற்காலத்திலே உருவாக்கப்பட்டது. இது எப்போது உருவாக்கப்பட்டதென்றால் தாபீன்களுடைய காலத்திலே இந்த வளமை இதனுடைய ஆரம்பம் உருவாகிவிட்டது. ஆனால் அந்த காலத்திலே இருந்த மார்க்க அறிஞர்கள் இதனை கடுமையாக மறுத்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு நாம் சில விடயங்களை பார்ப்போம். எங்களுக்கு தெரியும், அய்யூப் அஸ்ஸிக்தியானி என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர், அவருடைய ஆசிரியரிடத்திலே அவர் இப்னு அபி முலைக்கா என்கின்ற இன்னொரு அறிஞரிடத்திலே கேட்கின்றார். ஜியாத் அல் மின்கரி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் ஒரு கதை சொல்லக்கூடிய ஒருவர். அதாவது மக்களை மார்க்க விஷயங்களிலே ஆர்வமூட்டுவதற்காக கதைகளை சொல்வார்கள். இவர்களுக்கு நாங்கள் காஸ் என்று சொல்வோம். இப்படியானவர்களால் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் மார்க்கத்திலே உருவாக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவர்கள் உறுதிப்படுத்தாமல் செய்திகளை மக்கள் மத்தியிலே சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இவரை பற்றி அய்யூப் அஸ்ஸிக்தியானி அவர்கள் இப்னு அபி முலைக்கா அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். இவர் இந்த ஷாபான் மாதத்துடைய 15வது இரவுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவின் நன்மை இருக்கிறது, அதிலே எந்த அளவு நன்மை கிடைக்குமோ அதே போன்று இந்த ஷாபான் மாதத்துடைய 15வது இரவுக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்ன பொழுது இப்னு அபி முலைக்கா ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்றால், லவ் சமிஅதுஹு யகூலு ذلك وفي يدي عصا لضربته بها. என்னுடைய கையிலே ஒரு தடி இருக்கும் பொழுது அவர் சொல்வதை நான் கேட்டால் அந்த தடியால் நான் அவரை அடித்து விடுவேன் என்று அவர் கடுமையாக சொல்கிறார். அதே போன்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் என்ன சொல்கிறார் என்றால், லம் உத்ரிக் அஹதன் மின் மஷீഖத்தினா வலா ஃபுகஹாஇனா யல்தஃபிதூன இலா லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான். ஷஅபான் மாதத்துடைய 15வது இரவை எங்களுடைய அறிஞர்கள், நான் கண்டுகொண்ட அறிஞர்கள் எவருமே திரும்பி பார்த்தது கூட கிடையாது. அவர்களிலே எவரும் மக்ஹூலுடைய அந்த ஹதீஸை சொன்னது கிடையாது. அவர்களிலே எவரும் அந்த நாளுக்கு ஏனைய இரவுகளை விட சிறப்பிருப்பதாக அவர்கள் கருதியது கிடையாது என்று தெளிவாக சொல்கிறார்கள். இந்த செய்தி அல் பிதா என்கின்ற நூலிலே இப்னு வத்தாஹ் என்று சொல்லக்கூடிய அறிஞர் பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்ன செய்தி அப்துல் ரஸாக் அஸ்-ஸன்ஆனி அவர்களுடைய முஸன்னஃபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று நீங்கள் மதுஹபுகளை பின்பற்றுகின்றவர்கள், குறிப்பாக ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகின்றவர்கள் இந்த பிதாத்துக்களிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு அறிஞர் தான் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி அவர்களுடைய அல் ஃபதாவா அல் ஃபிக்ஹிய்யா அல் குப்ரா அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த நாளிலே சிலர் வணக்கம் செய்கிறார்கள், இரவிலே தொழுகிறார்கள் ஒரு தொழுகை, இந்த தொழுகை பிதஅத்தான தொழுகை, இந்த தொழுகை பிதஅத்துன் கபீஹத்துன் மத்மூமா, மார்க்கத்திலே இல்லாத ஒரு அசிங்கமான ஒரு இகழப்பட்ட ஒரு பிதஅத், யும்னஉ மின்ஹா ஃபாயிலுஹா, அதை செய்பவர் அது தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்றால், தாபீங்களுடைய காலத்திலே ஷாமிலே மக்ஹூல், ஹாலித் இப்னு மஅதான், லுக்மான் போன்றவர்கள் இன்னும் பலர் இந்த நாளை அவர்கள் இந்த இரவை வணக்கங்களின் மூலமாக கண்ணியப்படுத்த ஆரம்பித்தார்கள். அவர்களிடமிருந்துதான் மனிதர்கள் அவர்கள் பிதஅத்தாக இல்லாததை உருவாக்கினார்கள். அவர்களிடமிருந்துதான் மக்கள் எடுத்துக்கொண்டார்கள். வஅன்ஹும் அஹதன் நாசு மப்ததஊஹு ஃபீஹா வலம் யஸ்தனிது ஃபீ ذلك لدليل صحيح. சரியான ஒரு ஆதாரத்தை அவர்கள் அதற்கு முன்வைக்காமல் இவர்கள் உருவாக்கியதை இவர்கள் பின்பற்றினார்கள். இதனால் தான் அவர்கள் இந்த செய்திகளை, இந்த கண்ணியப்படுத்தலை எங்கிருந்து எடுத்திருக்கிறார்கள் என்றால், இஸ்ராயலியத்தான செய்திகளிலிருந்து, யூத மதத்திலே இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலே தான் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே இவர்கள் உருவாக்கிய இந்த பிதஅத்தை, இந்த மார்க்கத்திலே இல்லாத விடயத்தை மதீனாவைச் சேர்ந்த அல்லது மக்காவைச் சேர்ந்த ஹிஜாஸுடைய உலமாக்கள்,
أنكر ذلك عليهم أكثر علماء الحجاز كعطاء وابن أبي مليكة وفقهاء المدينة. அத்தா இப்னு அபி ரபாஹ், அதே போன்று இப்னு அபி முலைக்கா, அதே போன்று மதீனாவில் இருந்த ஃபுகஹாக்கள், ஹிஜாஸில் இருந்த அதிகமான அறிஞர்கள் இதனை மறுத்தார்கள். وهو قول أصحاب الشافعي ومالك وغيرهم. இதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அஸ்ஹாபுகள், அதே போன்று மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அஸ்ஹாபுகள், ஏனையவர்களுடைய கூற்று இதுதான் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், وذلك كله بدعة, இவை அனைத்தும் பிதஅத்தாகும். إذ لم يثبت فيها شيء عن النبي صلى الله عليه وسلم ولا عن أحد من أصحابه. இது சம்பந்தமாக நபி அவர்களை தொட்டுமோ நபி தோழர்களில் எவரை தொட்டுமோ எந்த ஒரு செய்தியும் பதிவிடப்படவில்லை, எந்த உறுதியாக வரவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே நாம் சொன்ன அந்த ஒரு ஹதீஸை வைத்து அந்த இரவுக்கு பாவ மன்னிப்பு, விசேஷமான ஒரு பாவ மன்னிப்பு இருக்கிறது, விசேஷமாக துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இதை தவிர அதில் வேறு எந்த சிறப்பும் இல்லை என்பதை இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைதமி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இன்னும் வேறொரு இடத்திலும் இதனை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஷாஃபி மத்ஹபிலே வந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த இரவிலே தொழப்படக்கூடிய விசேஷமான தொழுகை பற்றி இது ஒரு பிதஅத், இது ஒரு முன்கர், இது ஒரு கபீஹ், இது மோசமானது, இது சம்பந்தமாக கூத்துல் குலூப், இஹ்யா உலூமுத்தீன் போன்ற நூல்களிலே சொல்வதை வைத்து யாரும் ஏமாந்து விட வேண்டாம், இது எல்லாமே பாத்திலானது என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கடுமையாக அதனை கண்டிக்கின்றார். இதுக்கு எதிராக ஒரு அறிஞர், அதாவது அபு முஹம்மது அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்மாயில் அல் மக்திசி என்கின்ற அறிஞர் ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் அதிலே இவைகள் பிழை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சொல்கிறார்கள். அதே போன்று மாலிக் மத்ஹபிலே வந்த அபூபக்கர் இப்னுல் அரபி என்று சொல்லக்கூடிய அறிஞர், அவரும் என்ன சொல்கிறார் என்றால், இந்த இரவுக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. இன்னும் பல அறிஞர்கள் இதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதில் இப்னு திஹ்யா அல் கல்பி அல் அந்தலுசி என்று சொல்லக்கூடிய அறிஞர், அவர்கள் இதே போன்று பல அறிஞர்கள் இந்த விடயங்களை கண்டித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் அறிஞர்களுடைய கூற்றை இங்கே கொண்டு வந்ததற்கு காரணம், சில அறிஞர்களுடைய கூற்றுக்களை வைத்து இந்த நாளை நாங்கள் கொண்டாட முடியும், இந்த நாளிலே நாங்கள் விசேஷமாக வணக்கம் செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். எனவே அறிஞர்களுடைய கூற்று எங்களுக்கு ஆதாரம் இல்லை, குர்ஆனும் சுன்னாவும் தான் எங்களுக்கு ஆதாரம். அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்ல வேண்டும், அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டும். அவர்களுடைய வழியில் வந்த நபித்தோழர்கள், நபி அவர்கள் சொல்லியிருந்தால் அதனை எடுத்து நடப்பார்கள். அவ்வாறு இல்லாமல் பிற்காலத்திலே உருவாக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சிலர் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அதை மறுத்த பலரும் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த ஷஅபான் மாதத்திலே நாங்கள் நோன்பு நோட்பதன் மூலமாக இந்த மாதத்தை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம். அதிலே மார்க்கத்திலே இல்லாத பிதஅத்துக்களை உருவாக்கி பாவிகளாக ஆகாமல் இருப்போமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.